சென்னை 25/2/2026. தூங்கி உழைத்தவர். கதை எண் 1898. மறைமலை நகரில் நேற்று விழா முடிந்ததும் அங்கிருந்து திரும்பி வந்தால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது என்று அங்கேயே அருகில் இருக்கின்ற பயிற்சி மையத்துக்கு சென்று விட்டேன். அப்பா, நீங்க புத்தக திருவாளர்லேருந்து கிளம்பும் போதே மணி 7:30 இருக்கும். அதற்கு பிறகு 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவீங்க. அப்புறம் ஏதுப்பா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண நேரம்? தூங்குவது தாம்மா ஹார்ட் ஒர்க்கு. வெளி இசையால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவளுக்கு February 22, 2026 தேதியிட்ட லீக் ஆங்கில வார இதழை காட்டினேன். அதன் அட்டையில் கனவு என்பதன் முக்கியத்துவத்தை பற்றி போட்டு அட்டைப்பட செய்தியாக கனவுகளின் முக்கியத்துவம் குறித்து உள்ளே எழுதியிருந்தார்கள். உள்ளே பல பக்கங்கள் கனவாகவே ஓடியது. கனவு பிடிக்கும் தொழில்நுட்பம் குறித்து சொல்லியிருந்தார்கள். கனவுகளை ஏலம் விடும் செய்தியை 2 பக்கங்கள் எழுதியிருந்தார்கள். அதை படித்ததே ஒரு கனவு மாதிரிதான் இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே அமர்ந்து பயிற்சி மைய நூலகத்துக்கு வந்து சென்றவர்களுடன் உரையாடி கொண்டே கனவுகள் மூலம் புதுமையான வகையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனக்காயங்களை அது ஒரு வேளை இருந்தால் ஆற்றுவதற்கும் கற்றுக்கொண்டேன். கனவு காண்பதற்கு தூங்க போக வேண்டும் அல்லவா? தூங்குவதன் முக்கியத்துவம் குறித்து மும்பையில் உள்ள ஒகாட் மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் மஸ்டா டுரெல் என்பவர் 8 மணி நேர நிம்மதியான தூக்கத்தின் அருமை குறித்து அழுத்தி சொல்லியதை படித்த பொழுது தெரிந்து கொண்டேன். மூளை நாம் கண் விழித்திருக்கும் பொழுதை விட தூங்கும் போதுதான் அதிகமாக வேலை செய்கிறது என்கின்ற பட்டவர்த்தனமான உண்மையை டுரெல் சொன்னபோது பளிச்சென்று மூளை வெளிச்சம் போட்டு காட்டி உன்னிடம் சொல் என்று அழுத்தி சொன்னது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தூக்க ஆராய்ச்சி மைய பேராசிரியர்கள் பல பேர் தங்கள் தூக்கத்தின் ஆற்றலை நன்றாக தூங்கி எழுந்து கண்டுபிடித்து சொன்னதால் தான் சொல்கிறேன். பள்ளியில் தூங்கியவன் வெள்ளி வென்றான் என்று இனிமேல் பாடலாம்.